السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. عن جابر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى أن يبال في الماء الراكد. ரவாஹு முஸ்லிம். சதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவட்டை அடிவழுவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலகத்தில் மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடுமையான மழை பொழிவினுடைய காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய அருள், அல்லாஹினுடைய ரஹ்மத், முபாரக்கான அந்த மழை நீர் நம் மீது விழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். சில பல இடங்களில் பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது என்று நம்மில் சிலர் நொந்து கொண்டாலும், இதனால் நம்முடைய வியாபாரம், தொழில்துறைகள் பாதிக்கப்படுகிறதே என்று கவலைப்பட்டாலும், அந்த மழை நீர் அது ரஹ்மத்து தானே தவிர அது நம்மால் சபிக்கப்பட வேண்டிய ஒன்றோ அதை பழிக்கப்பட வேண்டிய ஒன்றோ அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா உடைய நாட்டத்தினால்தான் நடைபெறக்கூடிய எல்லாமே நடக்கிறது. இந்த மழை நீர் மட்டுமல்ல, 5 விஷயங்களை நமக்கு சொல்லுவார்கள். நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒன்றுதான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். தமிழில் 5 பூதங்கள் என்று சொல்வார்கள். இந்த 5 பூதங்களும் 5 பெரும் சக்திகளும் அல்லாஹினுடைய மாபெரும் அத்தாட்சியை நமக்கு நினைவு கூறுவதாக இருக்கிற அதே வேளையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த 5ம் மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், நாம் காணக்கூடிய ஒன்றுதான் காற்று இருக்கிறது. அது எவ்வளவு அத்தியாவசியமான ஒன்று. அல்லாஹு தாலா இந்த 5 விஷயங்களிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறான். ஆனாலும் அதை மனிதனுக்கும் சற்று வசப்படுத்தி கொடுக்கிறான். அதை மிதமான நிலையில் மனிதனிடத்தில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிற வரையில் அவன் அதனை பயன்படுத்தி கொள்கிறான். அதன் மூலம் அவன் பிரயோஜனம் அடைகிறான். காற்று, அதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கிறான். ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுகிற பொழுது மருத்துவமனைகளில் அந்த காற்றை ஆக்சிஜனாக அதை உருமாற்றி அதனை நோயாளிகளுக்கு கொடுக்கிறோம். அதுபோல எரிவாயு சிலிண்டர்கள், அதுவும் காற்றிலிருந்து பிரித்து எடுக்கப்படக்கூடிய அதனுடைய சேர்க்கையோடு செய்யப்படக்கூடிய ஒரு வாயுவாக இருக்கிறது. அதை கொண்டு நாம் உணவுகள் சமைத்துக் கொள்கிறோம். பல்வேறு விதங்களில் காற்றை பயன்படுத்துகிறோம். வாகனம் ஓட்டுகிறோம், சைக்கிள் அல்லது பைக் ஓட்டுகிறோம், கார் ஓட்டுகிறோம். அவைகளுக்கான அந்த காற்றை டயரில் நாம் அதை நிரப்பி அதை ஓட்டுகிற பொழுது அது நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் நினைக்கிற இடத்திற்கு அவர்களை அதை அழைத்து செல்லும் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா
தன்னுடைய தண்டனையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இந்த 5 விஷயங்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அழிவையும் கொடுக்கிறான். இதே காற்றை வைத்து கடும் சூறாவளி காற்றாக மாற்றி காற்றினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி பல கூட்டத்தாரை அழித்ததாக, ஆது சமூக கூட்டத்தினரை அழித்தொழித்ததாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அதே காற்று. அதுபோன்று நெருப்பு, அது ஒரு சக்தி. அந்த நெருப்பு இருக்கிறதே நெருப்பு காற்று. அந்த நெருப்பை நாம் எவ்வளவு பயன்பாடுகளுக்கு நாம் உபயோகப்படுத்துகிறோம். சமையல் செய்வதற்கு அந்த நெருப்பை சக்தியாக நாம் பயன்படுத்துகிறோம். இரும்பு போன்றவற்றை, தங்கம் போன்றவற்றை உருக்கி நமக்கு தோதுவான வடிவங்களில் நாம் செய்து கொள்வதற்கு நெருப்பை ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாம் பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் நமக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே சமயம் அதே நெருப்பு அல்லாஹு தஆலாவுடைய அதாபாக மாறுகிற பொழுது நெருப்பை கொண்டு அல்லாஹ் நெருப்பு கற்களால் சில கூட்டத்தாரை அழித்ததாக சொல்கிறான். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் அவர்கள் கொடூரமான ஓரினச் சேர்க்கை என்கிற அந்த மாபாதக செயலை செய்த பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை நெருப்பு கங்குகளால் அழித்ததாக குர்ஆனில் சொல்கிறான். அபாபில் எனும் பறவைகள் மூலமாக காபத்துல்லாவை தாக்க வந்த மன்னனை அல்லாஹு தஆலா நெருப்பு கற்களை கொண்டு அல்லாஹு தஆலா அழித்ததாக சூரத்துல் ஃபீலில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அதே நெருப்பை அல்லாஹ் அழிப்பதற்கும் பயன்படுத்துகிறான். அடுத்து நிலத்தை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு எவ்வளவு தோதுவாக ஆக்கியிருக்கிறான். அவன் நடந்து செல்வதற்கு தோதுவாக ஆக்கியிருக்கிறான். இந்த பூமி ஒருவேளை குறைவாக சேரும் சகதியுமாக இருந்தால், அல்லது பூமி முழுவதுமே ஒரு பாலைவனம் போல் இருந்தால் மனிதனால் நடக்க முடியுமா? அன்றாட வேலைகளை செய்ய முடியுமா? அல்ல அவனுக்கு தோதுவாக நடந்து செல்வதற்கும் அவன் அதில் விவசாயம் செய்வதற்கும். இந்த பூமி கல் போன்று ஆகியிருந்தால் அவனால் விவசாயம் செய்ய முடியுமா? இப்போ பூமியை அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் பல்வேறு விதங்களில். அதே பூமியை அல்லாஹு தஆலா மனிதனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பூமியினுடைய அதிர்ச்சி, நிலநடுக்கம் போன்றவற்றை கொண்டு அல்லாஹு தஆலா அதனை அழிக்கும் சக்தியாகவும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதுபோல ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள், நமக்கு எவ்வளவு நன்மைகள், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், விண்மீன்கள், இவைகளை வைத்தெல்லாம் அல்லாஹு தஆலா எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்கிறான். அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க முடியாது. நமக்கு தெரியும் எத்தனையோ விஷயங்கள் அதன் மூலமாக நமக்கு நன்மையான காரியங்கள் இருக்கிறது. உலகத்தினுடைய இரவு பகலை மாறி வரச் செய்கிறான். உலகத்தினுடைய ஓட்டத்தை அல்லாஹ் அதை கொண்டே கணிக்கிறான். வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழிகாட்டக்கூடியவைகளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக வானத்திலிருந்து அல்லாஹ் அதனை ஆகாயத்தை நமக்கு பிரயோஜனமாக ஆக்கியிருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆகாயத்திலிருந்து வந்த அதாபுகளையும் அல்லாஹ் சொல்கிறான். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் அவர்கள் வியாபாரத்தில் அளவு நிறுவையிலே மோசடி செய்தார்கள் என்பதற்காக பெரும் சப்தத்தை கொண்டு அவர்களை அழித்தொழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். கடுமையான சப்தம். ஒரு மனுஷனால் ஒரு குறிப்பிட்ட சப்தத்தை தான் காதிலே உள்வாங்கிக் கொள்ள முடியும். அளவுக்கு அதிகமான சப்தம் அவனை நிலைகுலைய செய்துவிடும். அதுபோன்று கடுமையான சப்தத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தினரை அழித்ததாக சொல்கிறான். ஆகாயத்திலிருந்து வந்த சப்தம் அது. ஆக இப்படி ஆக்கும் சக்தியாகவும் அழிக்கும் சக்தியாகவும் அல்லாஹு தஆலா அந்த ஆகாயத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மனிதனுக்கு கட்டுப்படுத்தியும் கொடுத்துருக்கிறான். ஆகாயத்தில் அவன் என்ன செய்கிறான்? விமானத்தில் பயணித்து செல்கிறான், போகிறான், வாரான், நிலாவுக்கு போகிறான், எல்லாம் செய்கிறான். ஆகாயத்தை அல்லாஹ் கட்டுப்படுத்தி அவனுக்கு வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். இன்னொரு நேரத்தில் அதை அழிக்கும் சக்தியாகவும் அல்லாஹு தஆலா அதை பயன்படுத்துகிறான். இப்போ நீர், கடைசியாக இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நீர், அல்லாஹு தஆலா நீர் ஆதாரம் இருக்கிறதே இந்த 5லையும் சொல்லப்போனால் முதன்மையானது நீர் தான். நீர் என்பது அற்புதமான ஒரு ஆதாரம். ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான அடிப்படையான விஷயம் நீர் தான். மழை நீர், அதிலும் குறிப்பாக நல்ல நீர்கள் அல்லாஹ் எங்கிருந்து இறக்குகிறான்? வானத்திலிருந்து தான் இறக்குகிறான். இந்த உலகத்திலே கடல் நிறைய நீர் இருக்கிறது. ஆனால் மனிதனால் அதனை பயன்படுத்த முடியுமா? குடிக்க முடியுமா? விவசாயம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கடல் நீரினால் அவன் செய்யக்கூடிய ஒரே விவசாயம் உப்பு விவசாயம். உப்பை விளைவிக்க முடியும், அவ்வளவுதான். அது அல்லாமல் அவனுக்கு அதன் மூலமாக குடிப்பதற்கோ அல்லது விவசாயம் செய்வதற்கோ அவனால் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ அது நல்ல நீராக அதனை மாற்றி குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அவனுடைய பயன்பாடுகளுக்கும் அல்லாஹு தஆலா தான் கொடுக்குறான். மனுஷன் இப்போ இங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், கடல் நீரை குடிநீராக ஆக்குகிற ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு. அல்லாஹ் கொடுத்த அறிவினால் தான் அதெல்லாம் இப்போ உண்டானது. ஆனால் அல்லாஹ் இந்த உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு நன்னீரை எப்படி கொடுக்கிறான்? கடல் நீரை ஆவியாக்கி அது மேகங்களாகி குளிர்ந்த காற்றோடு இணைந்து அது மழையாக பொழிகிறது. மலைகளில் அல்லாஹு தஆலா
மலைப்பகுதிகளில் அதனை அல்லாஹ் மழையாக பொழிய செய்து அது ஆறுகளாக, அதனை ஓடைகளாக, குளங்களாக, ஏரிகளாக மாற்றி அதை அப்படியே மனிதனுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து விவசாயம் செய்ய வைத்து கடைசியில் அது கடலிலே மறுபடியும் கலக்கச் செய்கிறான். மறுபடியும் அந்த கடல் அது ஆவியாகி மறுபடியும் நல்ல நீராக சுற்றி வருகிறது. அழகான ஏற்பாட்டை மனிதனுக்கு அல்லாஹு தாலா அந்த நீரின் மூலமாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அந்த நீர் கிணறு, குளம், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள். அதே நேரத்தில் அதே பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த நீரையும் கூட அல்லாஹு தாலா மனிதனை அழிக்கும் சக்தியாக வைத்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் பெரும் மழை, கடுமையான மழையின் மூலமாக அல்லாஹு தாலா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினரை அழித்ததாக, அந்த உலகத்தையே அழித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். கடும் மழை, 8 நாட்கள் கடுமையான மழை, ஒரு நேரம் கூட இடைவிடாமல் பெய்தது. நமக்கு இங்கே ரஹ்மத்தாக பெய்யக்கூடிய மழையையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதாபிற்காக இறங்கிய மழை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படி கடுமையானதொரு மழையை அல்லாஹ் இறக்கினான். அதன் மூலமாக வெள்ளம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தினர் அழிக்கப்பட்டார்கள். நாமும் பார்க்குறோம், அங்கங்கே அவ்வப்பொழுது சுனாமி ஏற்படுகிறது அல்லவா? எவ்வளோ பெரிய பேரழிவுகளை அது உண்டாக்குகிறது. ஆக இதுவெல்லாம் அல்லாஹ் அதனை அழிக்கும் சக்தியாக வைத்திருக்கிறான் என்பதற்குண்டான அத்தாட்சிகள். சரி, அப்போ இந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நீர், குறிப்பாக இந்த மழை நீர் இருக்கிறதே, அது அற்புதமானது. மனிதனுடைய பயன்பாட்டிற்கு அல்லாஹ் தஆலா அதனை அற்புதமாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃப்லே அது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நேற்றைய தினம் நாம் அந்த வானிலை ஆய்வு மைய இயக்குனர் சொன்ன ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். மழைநீர், வானிலை என்பது பல்வேறு விதமான காரணிகளை கொண்டிருப்பதால் அதை துல்லியமாக கணிக்க இயலாது என்று சொல்கிறார். ஆமாம் கண்ணியமானவர்களே, வானிலை என்பது, மழை என்பது அது மனிதனால் கணிக்கவே முடியாது. குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனம் இருக்கிறது, சூரத்துல் லுக்மானுடைய கடைசியிலே வரக்கூடிய அந்த அற்புதமான வசனம், இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ். அல்லாஹ்விடத்திலே 5 விஷயங்களை அல்லாஹ் சுட்டிக்காட்டி, இந்த 5 விஷயங்களுடைய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதை கணிக்கக்கூடிய, அதை தீர்மானிக்கக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருப்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிற பொழுது, கியாமத் நாள் என்பது எப்பொழுது வரும், அதனுடைய அதை பற்றி உண்டான அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதாக சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூட யூதர்கள் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி உண்டான அறிவு அது அல்லாஹ்விற்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஒரு நபியாக இருந்தால் அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியும்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தால் அந்த யூதர்கள் ரசூல்லா உடனே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பொய்யர் என்று சொல்லியிருப்பார்கள். நவுதுபில்லா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பதிலை கேட்டவொடனே யூதர்கள் சொன்னால் இது கரெக்ட், இப்போ தான் நீங்கள் நபி, அது பற்றி உண்டான அறிவு அல்லாஹ்க்கு தான் தெரியும், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் நபி என்பதற்கு உண்டான அடையாளம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆக கியாமத் நாள் எப்பொழுது வரும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். நம்மலாம் பார்த்தோம், 2000 சில பேர் எழுதி வச்சாங்கன்னு சொல்லி, அந்த சித்தர் எழுதி வச்சார், இந்த சித்தர் எழுதி வச்சார், அந்த புத்தகத்தில் அப்படி இருக்குது, இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2000 உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி சில நாடுகளில் சில மக்கள் அந்த அறியாமையில் என்ன செஞ்சாங்க, சொத்துக்களை விற்றாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த செய்திகளில் பார்த்தோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி கியாமத் நாள் 2000 3000 அப்படின்னு அவங்க எதையுமே வருஷத்தை குறிப்பிட்டு சொல்லலை. சில அடையாளங்களை சொன்னார்கள், அது வேணா இருக்குது ஹதீஸுகளில். ஆனால் இன்றைக்கு தான் இன்ன தேதியில் தான் உலகம் அழியும் என்பதை அவர்கள் சொல்லலை. அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 2வது விஷயம் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வ யுனஸிலுல் கைஸ், அதே வசனத்தில் சொல்கிறான், மழை எப்பொழுது இறங்கும், மழை எப்போ இறங்கும், எவ்வளவு இறங்கும், எந்த நேரத்தில் இறங்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. யுனஸிலுல் கைஸ், அவன் தான் அதை என்ன செய்கிறான், இறக்குகிறான். இன்னளவு தான் பெய்யுன்னு சொல்லி யாராவது துல்லியமாக சொல்லும், பெஞ்ச பிறகு வேணா சொல்லுவான் இவ்வளோ பெஞ்சிருக்குது மழை, ஆனால் இந்த அளவு பெய்யுன்னு சொல்ல மாட்டான். எத்தனையோ வானிலை ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் வந்துருச்சு, யாராவது ஒருத்தர் இந்த அளவு தான் மழை பெய்யும் சொல்ல முடியுமா? மனுஷன் தான் பெரிய விஞ்ஞானின்னு மாறுதட்டி கொள்கிறானே, அவனால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றி உண்டான அறிவு எல்லா இடத்துல இருக்கு. மழை இன்னைக்கு பெய்யுமா? பெய்யாது. வானிலை அறிக்கையை வச்சு ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுருவாங்க. கரெக்டாக ஸ்கூல் லீவ் விட்டது அது வானத்துக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ விளையாட்டாக சொல்வார்களா இல்லையா?
மழை லீவு விட்டதும் தன்னால் மழை நின்றும் அப்படின்ட்டு. அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்னைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அன்னைக்கு மழை பெய்யாது, 2 நாள் கழித்து மழை என்ன செய்யணும், கொட்டி தீர்த்து விடும். அதுதான் சொன்ன ஆரம்பத்தில் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் நேற்றைய தினம் அவர் சொல்லுகிறார், வானிலை என்பது பலவிதமான காரணிகளை கொண்டிருப்பதால் அதை துல்லியமாக கணிக்க இயலாது சொல்லிட்டு அவர் சொன்னார், இன்றைய சூழலில் புயல், கனமழை போன்றவற்றை கணிப்பது குறித்து முழுமையான அறிவியல் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். எவ்வளோ அறிவியலில் நாங்கள் முன்னேறிட்டோங்கிறான். அமெரிக்கா வந்து அவ்வளோ முன்னேறிடுச்சு, நாசா கண்டுபிடிப்பு மையம் வச்சுருக்கிறான், எல்லாம் வச்சுருக்கான், அதை கண்டுபிடிக்கிறான், இதை கண்டுபிடிக்கிறான். மழை கரெக்டாக எப்போ இறங்கும் அப்படிங்கிற வானியல் துல்லியம் அவரிடத்திலே கிடையாது. அது ஒற்றி உண்டான முழுமையான அறிவியலே கிடையாது என்று அவர் சொல்லுகிற அளவிற்கு தான் அது இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் இது சொன்னதுனால சொல்லுகிற குரானில் தொடர்ந்து சொல்லுகிறான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம். ஒரு தாயினுடைய கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பற்றி உண்டான நிலை, அது ஆணா பெண்ணா, அதுபோல் அது நல்லவனா கெட்டவனா, உலகத்தில் எப்படியானவனாக அவன் பாக்கியமானவனாக மாறுவானா, அபாக்கியம் உள்ளவனாக அவன் இந்த உலகத்தில் இருப்பானா என்பதை பற்றி உண்டான அறிவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. யாரும் அதை தீர்மானமாக சொல்ல முடியாது. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இவன் ஃபிரௌனா வருவான் அப்படின்னா அப்போவே அவனை கொண்டிருக்கலாம். தெரியாது எந்த குழந்தை எப்படியானதாக மாறும் என்பதை அல்லாஹ் தான் அதை அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஒமா தத்ரி நப்சு மாதா தக்ஸிபு கதா. நாளை ஒரு மனிதன் அடுத்து என்ன சம்பாதிப்பான், அவனுக்கு உண்டான ரிஸ்க் அடுத்து என்ன வரும் என்பதை அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கணிக்க முடியாது. காலையிலேயே கிளம்பி போவார், 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிடலாம், 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம், ஒரு பைசாவும் வராது. ஒன்றுமே ஏற்பாடு இல்லாமல் போவார். அல்லாஹாலா அவரிடத்திலே அள்ளி கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் தான் அந்த ரிஸ்க் பற்றி உண்டான அறிவு அல்லாஹாலாவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹாலா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், மனுஷன் வயிற்றில் இருக்கிற பொழுதே, அவன் உயிராக அவன் படைக்கப்படுகிற பொழுதே அல்லாஹ் அவனுக்கான ரிஸ்க்கை தீர்மானித்து வச்சுட்டான். முடிஞ்சு போச்சு. என்னென்னைக்கு என்ன கிடைக்கும், மரணமாகிற வரை அவனுக்கு என்ன உணவு கிடைக்கும், அவனுக்கு என்ன ரிஸ்க் அவன் பெறுவான் என்பதையெல்லாம் அல்லாஹ் துல்லியமாக கணித்து வச்சுட்டான். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அதுக்காக வேண்டி தான் பாடுபடுறான், அதுக்கு தான் அழுகிறான். பாடுபட வேண்டியது தான், ஆனால் அது கிடைக்கலைங்கிறதுக்காக அழுகிறான். உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டானோ அது நிச்சயமாக உன்னிடத்துல வந்து சேரும். எதை அல்லாஹ் உனக்கு எழுதி வைக்கவில்லையோ அது நீ எவ்வளவுதான் புரண்டாலும் உனக்கு வந்து கிடைக்காது. அதுதான் விதியை நம்புவது. அதை அல்லாஹ் இங்கே தெளிவாக சொல்றான், அம்மா தத்ரி நப்சும் மாதா தக்ஸிபு கதா. அடுத்து என்ன சம்பாதிப்போம் என்பதை ஒரு மனிதன் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. உலகத்துல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி புலம்புனான்னா அவன் ஒரு முட்டாள். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டானே, என்ன வேணுங்கிறத அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். மனுஷனுக்கு ஏன் அறிவை கொடுத்துருக்கிறான்னா, அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கிற அந்த ரிஸ்க்கை ஹலாலா தேடிக்கணும். அடுத்து அவன் மறுமைக்காக சம்பாதிக்கணும். அதுக்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான். மறுமைக்காக நீ சிந்தி அதை எப்படி தயார் செய்ய வேண்டும், கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை எப்படி தயார் செய்யணும் அதை யோசனை பண்ணுன்னு சொல்கிறான். மனுஷன் அதை மறந்துட்டு உலகத்துடைய வாழ்க்கை இதை பற்றி சிந்திக்கிறான். எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அதை செய்கிறான், எதை செய் என்று சொல்கிறானோ அதை செய்ய மறுக்கிறான். மனிதன் வித்தியாசமான தன்னுடைய குணங்களினால் அல்லாஹ்வுக்கு இப்படி மாறு செய்கிறான். சரி, அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், மா ததரி நப்சும் பி ஐய அருளின் தமூத். 5வதாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதன் எங்கே அவன் மரணம் அடைவான், எந்த பூமியில் அவன் மரணம் அடைவான், எப்பொழுது மரணம் அடைகிறான், எந்த நிலையில் மரணம் அடைகிறான் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மனுஷன் நினைப்பான் கோலாகலமாக நம்ம மௌத்தா போயிடலாம் அப்படின்ட்டு. கொரோனாவில் எத்தனை பேர் சீரழிஞ்சு மரணம் அடைந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படியான சூழல், கிட்ட கூட ஜனாசா கிட்ட நெருங்க முடியல. இப்போ நான் எப்படியான மௌத்து வர வேண்டும், அது எங்கு வர வேண்டும், எந்த நிலையில் வர வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதை ஒரு மனிதன் அதை தீர்மானிக்க முடியாது என்று இந்த 5 விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுறார். இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது மழை, அது அல்லாஹின் கட்டுப்பாடு. மழை உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு இடங்களில் அதை பல்வேறு வார்த்தைகளில் சொல்கிறான். கைஸ் என்று சொல்கிறான், மஃபர் என்ற வார்த்தையில் சொல்கிறான், மாவும் மினஸ்ஸமா வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்று அதனை சொல்லுகிறான். பல பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் மழைக்கு சொல்லுகிறான்.
அதை ரஹ்மத் என்று சொல்கிறான். ஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ மின் பஅதி மா கனது வ யன்ஷுரு ரஹ்மத்தஹு வ ஹுவல் வலியுல் ஹமீத். குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நிராசையடைந்து அதாவது மழை வருமா வராத நிராசை அடைந்த பிறகு ஐயோ மழை வரணுமே, விவசாயம் செழிக்க வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதை ரஹ்மத்தாக அதை இறக்கிறார். உண்மையிலே அது ரஹ்மத் தான். வெறுமனே விவசாயம் செழிப்பதற்காக மட்டுமல்ல, மனித உயிர்கள் செழிப்பதற்கும் அதுதான் காரணம். மழையே இல்லாமல் வறட்சி வந்துருச்சுன்னா பசியும் இருக்கு, அவன் பசி பட்டினியோட கிடப்பான், அவனுக்கு குழந்தை பேர்களும் அடுத்து பசி, முதல்ல வயிறு நிரம்பினா தான் அடுத்து பிள்ளைகளை பற்றி யோசிப்பான், பிள்ளைகள் பிறக்கிறத பற்றி. எல்லாமே அங்கே அடிபட்டு போய்விடும். மழை தான் அடிப்படையாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரிஸ்க் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுவல்லதி யுரீக்கும் ஆயாத்திஹி வ யுனஸ்ஸிலுக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கா. வானத்திலிருந்து ரிஸ்க்கை அல்லாஹ் இறக்கிறான் என்று சொல்கிறான். அதை பரக்கத் என்று அல்லாஹ் சொல்கிறான். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கா. மழை நீரை பரக்கத்துன்னு சொல்கிறான். தஹூர், அது சுத்தமானது என்று சொல்கிறான். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் தஹூரா. மழை நீர் அது சுத்தமானது, அது தூய்மையானது, தூய்மைப்படுத்தக்கூடியது என்று சொல்கிறான். ஒழு செய்யும் பொழுது ஒரு தண்ணி இருக்குது பாத்திரத்தில், அல்லது ஒரு ஹவுதில் தண்ணி இருக்குது, அந்த நீர் சுத்தமானதா இல்லையான்னு ஆய்வு செய்யணும். சும்மா போய் அப்படி ஒழு செஞ்சிட முடியாது. அது நல்ல நீராக இருக்கிறதா என்ற யோசனைக்கு பிறகுதான் அங்கே நம்ம ஒழு செய்வதற்கு ஆரம்பிக்கணும். அது நல்ல நீராக சுத்தமானதாக இருந்தால் தான் அது நம்மையும் சுத்தப்படுத்தும். இல்லைன்னா அதில் ஒழு செய்யவும் முடியாது, அந்த நீரில் நம்ம குளித்து நம்மளுடைய தொடக்கை போக்கிக் கொள்ளவும் முடியாது. ஆனால் மழை நீர் அப்படி அல்ல, அது வானத்திலிருந்து வரக்கூடியது, தூய்மையானது. அதில் அப்படியே டைரெக்டாக ஒழு செஞ்சால் ஒழு நிச்சயமாக அது ஒழு அங்கே கூடிக்கொள்ளும். அதில் ஒருவன் ஹதஸ் அதாவது தொடக்கு ஏற்பட்டு குளிக்கிறான் என்று சொன்னால், ஜனாபத்து ஏற்பட்டு குளிக்கிறான், அந்த குளிப்பு அவனுக்கு குளிப்பு கடமை நீங்கிவிடும். அப்படி அது பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக, தூய்மைப்படுத்தக்கூடியது, அதுவும் தூய்மையானது, தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அது ஃபுராத் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுவையானது, சுவையான நீர் என்று அல்லாஹ் தஆலா அந்த நீரை சொல்லி காட்டுகிறான். இப்படி மழை நீரை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்லி காட்டுகிறார். பரக்கத் மிகுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை நீருடைய பரக்கத் தங்களுடைய மேனியில் படுவதை அவர்கள் விரும்புவார்கள். மழை பெய்கிறது என்று சொன்னால் அது முதல் நீராக தன் தலையில் படுவதை விரும்புவார்கள், தலையை திறந்து காட்டுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. அதில் நனைஞ்சு குளிக்கிறதில்ல, குளிச்சதும் தப்பு இல்லை. ஆனால் அதனால் உடலுக்கு ஏதாச்சும் ஜுரம் வரும் அந்த மாதிரினா நம்ம அதை செய்யக்கூடாது. லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை காட்டுவாங்க. ஏன்னா முதல் மழை அது ரஹ்மத் என்பதற்காக அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது. ஆக மழை பொழிதல் என்பது அல்லாஹுடைய ரஹ்மத்துகளில் நின்றும் உள்ளது, கியாமத் நாளுடைய அடையாளம் என்றும் வருகிறது. கியாமத் நாளில் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மக்கள் ஒரு வருடம் முழுக்க மழையை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த மழையின் காரணமாக பூமியில் எந்த புற்பூண்டும் முளைக்காத நிலை ஏற்படுகிற வரை கியாமத் நாள் அது நிகழாது என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியை சொல்லி காட்டினார்கள். இப்போ மழை பொழிகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒன்று, மழையே இல்லாமல் இருக்கும்போது துவா செய்கிறோம். பாவங்களின் காரணமாக நம்முடைய அல்லாஹ் தஆலா மழையை எல்லாம் தடுத்து வைப்பதாக சொல்லுகிறான். மழையே பொழியாத காலகட்டத்தில் மழைக்காக துவா செய்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பிரயோஜனமான மழையை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க சொல்லி சொல்கிறார். மழை முடிந்த பிறகு என்ன துவா செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். மழையை திட்டக்கூடாது, பலத்த காற்றையோ அல்லது மழையோ நீங்கள் திட்டாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதனுடைய நலவை கேளுங்கள், அதனுடைய கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இடி சத்தத்தை கேட்டால் ஒரு முஸ்லீம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இப்போ மழையின் பொழுது துவா செய்கிறது, மழை முடிஞ்ச பிறகு துவா செய்கிறது. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவா, சாப்பிட்றதுக்கு பின்னாடி துவா இருக்கு இல்லையா? தூங்குறதுக்கு முன்னாடி துவா, தூங்கி எழுந்த பிறகு, அது மாதிரி மழை பொழிந்து முடித்த பிறகு ஒரு துவா, முத்திர்னா பி ஃபதுலில்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் துவா செய்வார். அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு நாங்கள் மழையை பெற்றுக்கொண்டோம் என்று அந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். மழையினால் அச்சம் ஏற்பட்டால் ஓதக்கூடிய துவா இருக்கிறது. கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டால் அதற்கு ஓதக்கூடிய துவாவையும் நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று வரக்கூடிய அந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நாம் கேட்கக்கூடிய துஆக்கள். சரி, அல்லாஹ் தஆலா இப்படி ரஹ்மத்தாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். பிறகு ஏன் மனிதன் அதனை கண்டு பயப்படுகிறான், அதனை ஆபத்தானதாக கருதுகிறான் என்றால், அது மனுஷன் செஞ்ச தவறு தான். இன்னைக்கு பார்த்தா மழை வருதா, போச்சு வியாபாரம் போச்சுங்கிறான், அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வருங்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் என்ன நாம செஞ்ச தவறு? நாம செஞ்ச தவறு என்ன? விவசாய நிலங்கள், குளம், குட்டைகள் எல்லாவற்றையும் தூர்த்து விட்டு நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் அங்கே வீடுகளை கட்டி கொள்கிறோம். மழை நீர் வீட்டிற்குள் வந்து விட்டது, குடியிருப்புகளுக்குள் வந்து விட்டது என்று சொல்லுகிறான். ஆனால் அது எங்கே சேருமோ அந்த இடத்துல நம்ம வீட்டை கட்டியிருக்கிறோம். அதான் நம்முடைய தவறு. அல்லாஹ் இயற்கையிலேயே, அல்லாஹ் குளம் குட்டைகளையெல்லாம் உலகம் படைக்கிற காலகட்டத்திலேயே மழை நீர்கள் மலைப்பகுதிகளில் பெய்து அது அப்படியே கடல் வரைக்கும் சேர்வதற்குண்டான ஏற்பாட்டை அல்லாஹ் இயற்கையாகவே செய்து விட்டான். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஒரு சிலவைகள் வேணால் மனுஷன் வெட்டியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரிகள், குளங்கள் எத்தனை இருக்கிற, அதெல்லாம் மனிதன் தூர்த்ததின் விளைவுதான் இன்றைக்கு. அதனால் அவனுக்கு சிக்கல்கள் வருகிற. இதில் அல்லாஹ்வை குறை சொல்லி என்ன இருக்கு? மனுஷன் தனக்குத்தானே அவன் செய்து கொண்ட அநீதி அது. மழை அது தன்னால் விட்டு அது பேசாமல் என்ன செய்யும்? குளத்தை பார்க்க போயிடும், அது கடலை பார்க்க போய் சேர்ந்து விடும். ஆனால் குளங்களை தூர்த்து விட்டு, ஏரிகளை தூர்த்து விட்டு, ஆறுகளை தூர்த்து விட்டு அங்கெல்லாம் வீடுகளை கட்டி வைத்திருக்கிறான். அது தன்னுடைய இடத்தை தேடி வருது தண்ணி, அவ்வளோதான். சொல்லுவாங்க இல்லையா, யானை அது பல வருட கால ஞாபக சக்தியை கொண்டது யானை. இந்த கிராமவாசி மலைகளுக்கு அருகிலே, காடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த கிராமவாசிகள்லாம் எங்கள் கிராமத்துக்குள்ளே யானை வந்துருச்சு, எங்கள் கிராமத்தை கிராஸ் பண்ணி போது அடிக்கடி வருதுலாம் சொல்லுவாங்க. அது கிராஸ் பண்ணி போகிறது, அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணி போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது? அது போகக்கூடிய பாதையில் மனுஷன் வீட்டை கட்டியிருக்கிறான். யானை பல வருடத்தினுடைய பாதைகளை, அதனுடைய வழித்தடங்களை அது நினைவில் வைத்திருக்கிறது என்று யானை பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு பாதையில் போச்சுன்னா அதே பாதையில் பல 100 வருடங்கள் அதே பாதையில் கரெக்டாக போகுமா. அது போகக்கூடிய பாதையில் இடையில மனுஷன் வீட்டை கட்டி வச்சுட்டு என்ன செய்கிறான்? என்னுடைய வீட்டுக்குள்ளே யானை வந்துருச்சுன்னு சொல்கிறான். அது மாதிரி நீர்நிலைகளில் மனிதன் வீட்டை கட்டிவிட்டு நீர் இங்கே வருகிறது என்று சொல்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நீர், அதனுடைய நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறான். இன்னைக்கு வீடுகளுக்குள்ளே பைப்பில் தண்ணி வந்துருச்சு, பைப்பில் தண்ணி வந்துருச்சுன்னு இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கழிவுகளை எல்லாம் குளத்துக்கு திருப்பி விடுறான், ஆற்றுக்கு திருப்பி விடுகிறான், ஓடைகளுக்கு. இவன் வீட்டு சாக்கடை எங்கே போய் சேருகிறது? குளத்தில் போய் சேருகிறது. அல்லாஹ் கொடுத்த அருள் அந்த குளங்கள், ஆறுகள் இவைகளையெல்லாம் பாதுகாக்க தவறி அதை அசுத்தப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபால ஃபில் மாயிர் ராக்கித், தேங்கி இருக்கக்கூடிய நீர், ஒரு குளம், குட்டை, அது மனிதனுடைய பயன்பாட்டிற்கு உள்ளது. மனிதர்கள், விலங்கினங்கள் அதில் நீர் அருந்தக்கூடியது, பிரயோஜனப்படுவார்கள். அங்கே நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று தடை செய்தார்கள். இன்னைக்கு சிறுநீர் அல்ல, எல்லா நீரையும் அங்கே தான் கொண்டு போய் என்ன செய்யறோம்? கலக்கிறோம். இப்போ இப்படியெல்லாம் அது மாதிரி குப்பைகளை கொட்டுகிறோம். ஆற்று சாக்கடைகள் அடைக்கிறது. அது குளத்தில் போய் பார்த்தீங்கன்னா குளங்களெல்லாம் எப்படி குப்பையாக மிதக்குது. அதை அசுத்தப்படுத்துகிற நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறோம். அப்புறம் அங்கிருந்து தான் நோய் கிருமிகள் கிளம்பி வருகிறது. இப்போ யார் இதற்கு காரணமாக அமைக்கிறார்கள்? நாம் தான் அதற்கு என்ன செய்கிறோம்? காரணமாக அமைக்கிறோம். அதையெல்லாம் சரிப்படுத்துகிற பொழுதுதான், அது விஷயத்திலே கவனம் செலுத்துகிற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். இல்லாத பட்சத்தில் அது நிச்சயமாக மனிதனுக்கான அருள் கொடைதான். அதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவ்வளவு நீர்நிலைகளை ஏற்படுத்திய நீர்நிலைகளை சுற்றி தான் மனிதன் தன்னுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்வான் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்று அதனை கண்டுகொள்வதே இல்லை. வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரையெல்லாம் அந்த நல்ல நீருக்கு திருப்பி விட்டு எல்லாவற்றையும் அசுத்தம் செய்யக்கூடிய ஒரு அராஜகம் பிடித்தவனாக மனிதன் மாறிவிட்டதால் அவனுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக ஒரு நேரத்திலே சேர்ந்து விடுகிறது. குப்பையை கொண்டு போய் என்ன செய்யறான்? வீட்டை பெருக்கி பெருக்கி குப்பைக்காரன்ட்ட போய் குப்பையை போடுறதில்ல. குப்பையை கொண்டு போய் எங்கே போடுறான்? தெருமுனையில் இருக்கக்கூடிய வீட்டில் கொண்டு போய் போட்டுருந்தான். வீட்டுக்கு முன்னாடி தெருமுனையில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் ஏதோ சாபம் பெற்ற வீடுகள் மாதிரி அந்த முனையில் கொண்டு குப்பையை பூரா சேர்த்துறான். குப்பைக்காரங்கள்ட்ட தூக்கி கொடுக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் வர்றாங்க போகிறாங்க, அவங்க கையில் கொடுக்கலாம்.
ஆனால் அதை விட்டுட்டு குப்பையை கொண்டு போய் எங்கே போடுறாங்க? தெருமுனையில் கொண்டு போட்டு வந்துடுறாங்க. தான் வீடு சுத்தமாக இருந்தால் போதும் என்று மனிதன் நினைக்கிறான். குளத்துல தூக்கி வீசிட்டு வந்துடுறாங்க, ஆற்றில் தூக்கி வீசிட்டு வந்துடுறாங்க. அதனால் சுகாதார கேடுகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த மழை என்பது அருள்மழையாக இருக்கு. அல்லாஹ் தஆலா பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை நமக்கு அல்லாஹ் பிரயோஜனப்படுத்தி வைக்க வேண்டும். இதனால் அழிவு அதாபுகள் வந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அருள் வளத்தை, ரஹ்மத்தை, பரக்கத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள வேண்டும். இதனுடைய சிரமங்களிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.